அகரத்தில் முதலாகி அகிலத்தின் மொழியாகி உகரத்தில் உயர்வாகி சிகரத்தில் பவனி வரும் தமிழே தாயே உன்னை வணங்குகிறேன். இன்றைய தினம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு லவன் குசன். கர்ப்பவதியாக இருந்த சீதை கானகத்திலே வால்மீகியோட ஆசிரமத்தில் தங்கியிருந்தப்ப ஒரு நடந்த சம்பவத்தை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அப்போ கர்ப்பவதியாக இருந்த சீதை வால்மீகி ஆசிரமத்தில் இருக்கிறப்ப ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு லவன் அப்படின்னு பேர் வச்சு அழகாக வளர்த்து வந்தார்கள். அந்த பச்சிளம் பாலகனான லவன் ஒரு நாள் வால்மீகியிடம் ஒப்படைத்து விட்டு சீதை என்ன செய்தா, நந்தவனத்திற்கு அருகே இருக்கிற ஒரு நீரோடைக்கு தண்ணீர் எடுத்து வருவதற்காக போனாள். அப்போ தண்ணீர் எடுக்க அந்த ஆற்றங்கரைக்கு போகும்போது வழியில் ஒரு புலியோட உருமல் சத்தம் கேட்டுச்சு. அந்த உருமல் சத்தத்தை கேட்டோன்னே சீதை பயந்து போய் தம்ப ஒரே பையன் லவனை வால்மீகி முனிவரின் கண்காணிப்பில் விட்டுட்டு வந்துட்டோமே, அவர் தியானம் செய்து கொண்டிருப்பாரே, இந்த வனவிலங்குகளால் தன்னுடைய ஒரே மகனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ அப்படின்னு பயந்து போன அந்த சீதை தண்ணீரை எடுத்துட்டு வராமல் பாதி வழியிலேயே திரும்பி வந்தவ அங்கே விளையாடிட்டு இருந்த அந்த லவனை தன்னுடைய இரு கைகளாலும் எடுத்து மார்போடு அணைத்து யாகசாலைக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு போய் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிட்டான். தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் இல்லையா வால்மீகி முனிவர், தியானம் முடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா அங்கே அந்த லவன் குழந்தைய காணலை. அவருக்கு உடனே பயமாக போயிடுச்சு. சீதை குழந்தை எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்கிறேன்னு பயம் போய் அவர் உடனே என்ன பண்ணார்னா, ஒரு தர்ப்ப புல்லை எடுத்து தன்னுடைய தவ வலிமையின் சக்தியால் லவனை போல ஒரு அழகான ஆண் குழந்தையை உருவாக்கினார். அவர் உருவாக்கிய அடுத்த நிமிடம் சீதை கைகளால் லவனை அணைத்தபடி வந்தாள். அந்த ஆசிரமத்தில் லவனைப் போலவே இன்னொரு குழந்தை இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு போய், என்ன குழந்தை இது இப்படி இங்கே என்று முனிவரிடம் கேட்டார். அதற்கு அவர், சீதை, நீ லவனை எடுத்துச் சென்றதை தெரியாமல் குழந்தை காணவில்லை என்றால் நீ கோபப்படுவாயே, உனக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இந்த தர்ப்ப புல்லால் இந்த குழந்தையை உருவாக்கினேன்னு சொன்னார். உடனே அதற்கு சீதை என்ன தெரியுமா சொன்னா, பரவாயில்லை, இந்த குழந்தையும் நானே வளர்க்கிறேன் என்று சொன்னாள். இதுதான் தாயின் அன்பு. அந்த குழந்தைக்கு குசன்னு பேர் வச்சு லவனுக்கு இணையா அந்த குழந்தையை வளர்த்து வந்தாள். குசன் என்றால் தர்ப்ப புல்லுன்னு பேர். தன்னுடைய அஸ்வமேதையாக குதிரையை லவன் குசன் ரெண்டு பேரும் மடக்கி வச்சிருக்காங்கன்னு ராமருக்கு தகவல் போனோடனே ராமர் அஸ்வமேதையாக குதிரையை ரெண்டு அனுப்பிச்சிருந்தார். அந்த குதிரையை இந்த ரெண்டு பேரும் மடக்கி வச்சிருந்தாங்க. இந்த செய்தி ராமருக்கு போனோன்னே அவர் ரெண்டு பேரோடையும் சண்டை போட்டார். தன்னுடைய குழந்தைன்னு தெரியாமலே ராமர் சண்டை போட்டார். முடிவில் இரண்டு பேரும் சீதையின் மகன்தான் என்றும் லவன் தன்னுடைய மகன் என்றும் குசன் தர்ப்பை புல்லால் உருவானன் என்றும் வால்மீகி முனிவர் ராமனுக்கு சொல்ல விஷயத்தையெல்லாம் ராமர் அறிந்து கொண்டார். இதற்கு பிறகு நாடை ஆள்வதற்காக வாரிசு வேண்டும் என்று நினைத்த ராமர் இரண்டு குழந்தைகளை யாரிடம் பட்டாபிஷம் செய்து யாருக்கு நாட்டை கொடுப்பது என்று அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உடனே அவர் என்ன செய்தார், யாகத்தீயில ரெண்டு குழந்தையும் இறங்கி வாங்கன்னு சொல்லி யாகத்தீயில அனுப்புனார். அப்போ லவன் என்ன பண்ணா, ரொம்ப எளிதாக இறங்கி வந்துட்டான். ஆனால் குசன் நெருப்பில் இறங்கின உடனே உடம்பு கருகி போய் துடிதுடித்து கருப்பாக வெளியில் விழுந்தான். உடனே ராமன் குசன் மீது இறக்கப்பட்டு, சரி, நீயும் என் மகன்தான், உனக்கும் ராஜ்யத்தில் சில பகுதிகளை தருகிறேன், நீயும் நாடாள வேண்டும் என்றான். அதற்கு அந்த குசன், இந்த வாலிப பருவத்தில் இப்படி அழகு இழந்து
கண்ணங்கரையில் இருக்கிற நான் நாட்டை இருக்கிறதுக்கு விரும்பலை, எனக்கு நாடே பிடிக்கல, நான் காட்டுக்கு போகிறேன் என்று காட்டுக்கு கிளம்பினான். உடனே குதிரையில பயணத்தை தொடர்ந்தான். அப்படியே குசன் போயிட்டே இருக்கும் பொழுது மேற்கு மலை தொடர் பகுதிக்கு வந்தான். அப்போ பின்னால் புலி உருமுகிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே கையில் வைத்திருந்த வாளை எடுத்து அந்த புலியை கொல்வதற்காக முற்பட்டான். அப்பொழுது ஹரிஹர சுதனான ஐயப்பனோட குரல் கட்டது. உடனே ஐயப்பன் பேசுகிறான், டேய் கருப்பா நிறுத்து அப்படின்னு. கருப்பன் திரும்பி பார்த்தான். அப்போ புலி மீது ஐயப்பன் அமர்ந்திருந்த காட்சியை பார்த்தான். ஏன் இந்த காட்டிற்கு தனித்து செல்கிறாய், நீ யாருன்னு கேட்டான். ஐயப்பன் கேட்டார். அதற்கு அந்த குசன் சொன்னான், கருப்பன் என்று பெயர் சூட்டியது நீதான், என்னை கருப்பன் என்று கூறுகிறாய், நான் ஏன் இவ்வாறு கருப்பனானேன் தெரியுமான்னு நடந்த விஷயம் அனைத்தையும் அந்த ஹரிஹரன் சுதர்கிட்ட அந்த குசன் சொன்னான். உடனே ஐயப்பன் என்ன சொன்னார் தெரியுமா, உனக்கு யாரும் இல்லைன்னு நீ கலங்க வேண்டாம், நான் இருக்கிறேன் வா என்று சொல்லி அந்த கருப்பனை அந்த குசனை தன்னோடு சபரிமலைக்கு அழைத்துச் சென்றார் ஐயப்பன். அந்த குசன்தான் இன்றைய தினம் 18ஆம் படியின் கீழ் இருக்கும் 18ஆம் படி கருப்பன் என்று பெயர். இன்று ஒரு கொசுறு. இன்றைய கொசுறு அநேகமாக உங்களுக்கு கொஞ்சம் பிடித்தமாகத்தான் இருக்கும். கொசுரின் பெயர் என்ன தெரியுமா? இட்லி. ஆம், நாம் தினசரி காலையிலும் இரவிலும் சாப்பிடுகின்ற இட்லியை பற்றித்தான் இன்றைய தினம் கொசுரில் சொல்லப் போகிறேன். இட்லியோட வயசு என்ன தெரியுமா? 700 ஆண்டுகள். ஆம், இட்லி தென்னிந்தியாவில் காலை உணவாக ராஜாவாக 700 ஆண்டுகளாய் இருந்து வருகிறது. அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா என்று அனைத்து மருத்துவர்களும் பரிந்துரைக்கக்கூடிய ஒரே உணவு இட்லி தான். ஒரு வயது குழந்தை முதல் 100 வயது முதியவர் வரை அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கிறது இட்லி. இட்லியில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று கேட்டால் கொஞ்ச நஞ்சமல்ல, ஏராளம் ஏராளம் என்று உணவியல் நிபுணர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். பொதுவாக ஒரு உயரம் மற்றும் எடையை பொறுத்துத்தான் உணவையும் அதன் அளவையும் தீர்மானிக்க முடியும். அந்த அடிப்படையில் எல்லாருக்குமான உணவாக இட்லி இருக்கிறது. அதுபோல இட்லி எந்த காலத்திலும் சாப்பிடக்கூடிய உணவாக இந்தியாவின் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற உணவாக இருக்கிறது. ஒரு இட்லியில் 60 முதல் 70 கிலோ கலோரிகள் வரை அடங்கியிருக்கிறது. 2 கிராம் புரதம், 8 கிராம் கார்போஹைட்ரேட், 2 கிராம் நார்ச்சத்து, 1 மில்லிகிராம் இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் ஏ அப்படின்னு கணக்கில் அடங்காத சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. தினமும் 4 இட்லிகள் எடுத்துக்கொண்டால் 300 முதல் 309 கலோரிகள் உடலுக்கு கிடைக்கும். இட்லியோடு சட்னி சாம்பார் சேரும்போது எல்லா ஊட்டச்சத்தும் சரிவிகிதத்தில் கிடைக்கும். இட்லி நம் உடலில் இரத்தத்தை உற்பத்தி செய்யும் உணவாகிறது. உடலுக்கு தேவையான எனர்ஜியை தருகிறது. தசைகளுக்கு பலம் அளிக்கிறது. மூளையில் உள்ள செல்களுக்கு சுறுசுறுப்பை அளிக்கிறது. உடலில் எந்த பாதிப்பும் இல்லாமல் செரிக்கக்கூடிய உணவாகவும் பயண நேரங்களில் இலகுவாக உண்பதற்கு ஏற்ற உணவாகவும் இருக்கிறது. இட்லியோடு சாம்பார் சட்னி மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. வேறு எந்த விதமான அசைவ உணவும் எடுத்துக்கொள்வது தவறு. மேலும் இட்லியோடு வடை, போண்டா எடுத்துக்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். வாயு கோளாறு உள்ளவர்கள் தினமும் இட்லி சாப்பிடுவது நல்லது. வயிற்றுப்புண்கள் ஆறுவதோடு செரிமான உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு இந்த இட்லி உதவுது. இட்லி 2 மணி நேரத்துக்குள் செரிக்கக்கூடிய உணவு. குழந்தைகளுக்கு தினமும் இட்லி ஊட்டுவது நல்லது. அவர்கள் விரும்பும் வகையில் ரவை, ராகி, வெஜிடபிள், கேரட் துவையல், பீட்ரூட் துருவல் போன்றவை கலந்து குழந்தைகள் விரும்பும் வண்ணம் இட்லியை கொடுக்கலாம். இட்லியை காலை பொழுதில் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. புரதச்சத்து ஒவ்வாமை உள்ளவர்கள் இட்லியில் அரிசிக்கு பதிலாக
ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நீரிழிவு, சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் இட்லியை குறைவாக எடுத்துக்கொள்ளலாம். மேலும் மருத்துவர் ஆலோசனைப்படி உட்கொள்வது சிறந்தது. இட்லி நீராவியில் வேக வைக்கும் உணவு என்பதால் கொழுப்பு சத்து அதிகமில்லாத உணவாக இருக்கிறது. இட்லி மாவை 12 மணி நேரம் ஊற வைப்பதால் இயற்கையாகவே கூடுதலான உயிர்ச்சத்தெல்லாம் உருவாகுது. இட்லி மாவு 12 மணி நேரம் புளித்த பிறகு பயன்படுத்த வேண்டும். அதிகம் புளிக்கும்படியாகவும் பயன்படுத்தக்கூடாது. இட்லியை வீட்டில் தயார் செய்து சாப்பிடுவதே சிறந்தது. இட்லி மென்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உணவகங்களில் பேக்கிங் சோடா பயன்படுத்துகிறார்கள். அது இட்லியின் பயனை கெடுப்பதோடு உடலுக்கும் நோய்களை தருகிறது. இட்லி மென்மையாக இருக்க பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக நார்ச்சத்து நிறைந்த வெந்தயத்தை சேர்த்துக் கொள்வதே ஆரோக்கியத்துக்கு நல்லது. இட்லியில் நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறைந்திருப்பதால் 12 மணி நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். இட்லியை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய அவசியமே இருக்காது. மொத்தத்தில் உடல் ஆரோக்கியத்துக்கும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைக்கும் அடித்தளமாக இட்லி இருக்கிறது. இது நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும். பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான தகவலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.